ஏன் துணை செய்தல் என்பது முதன்மை விதி. செய்ய முடியும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, செய்ய மாட்டேன். அழகான எடுத்துக்காட்டு மொழிகள் அறிஞர் சக்திவேல் எழுதியிருப்பாரு. எப்படி எழுதுவாரு, துணை வினைக்கு எடுத்துக்காட்டு எழுதும்போது, சிகரெட்டை ஊதினான் என்பதுதான் முதன்மை வினை. ஆனா நம்ம பேச்சு வழக்கில் என்ன சொல்றோம், ஊதி தள்ளாயா. ஊதி தள்ளினார் என்பது துணை. வேற கடன் கொடுத்தேன் என்பது முதன்மை வினை. ஆனால் நம்ம பேச்சு வாக்குல கடன் கொடுத்து அழுதேன்னு சொல்றோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அந்த காசு திருப்பி வராதுன்னு அர்த்தம். அது நம்ம என்ன சொல்றோம் பேச்சு வாக்குல, கடன் கொடுத்தேன்னா முதன்மை வினை. நம்ம சமூகத்துல கொடுத்து அழுதமா, கொடுத்து அழுதுட்டேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சுன்னா. இது மாதிரி இந்த பட்டது அப்படின்றது துணை வினை. அந்த வார்த்தையை நான் ஞாபகம் வச்சுக்கோம். படு என்பது என்னமா, துணை வினை. அந்த வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். மற்ற செய்திகளை நாம பிறகு படிப்போம். பாப்பா கூட்டணி நம்ம குற்றியல் உகரத்துக்கான முல்லையமா நீ எடுப்பியாடா, மெயில்ல இருக்கும். குற்றியல் உகரம் டவுன்லோட் பண்ணிட்டாங்க. அதனால இப்போ என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, செய்வினை செயற்பாட்டு வினை உங்களுக்கு பாடம் நான் நடத்தணும்னு வச்சுக்கோங்க, அது புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஆனா அங்க போயிட்டு அது மூன்றாம் வெற்றி இனிமே மறக்க மாட்டேங்க. ஆள் வருது, அதுக்கு பேர் மூன்றாம் வெற்றி. படு வருது, அதுக்கு பேர் என்னது, துணை வினை. இறந்த காலம்னா பட்டதுன்னு வரும், நிகழ்காலம்னா படுகிறதுன்னு வரும், எதிர்காலம்னா படுது. இது எழுததான் நாம இந்த கேள்விகளை தரமாக இருக்கும். இன்னும் பின்னாடி இந்த 30 கேள்விகளை பாத்தீங்கன்னா இதே இதுக்கு காரணம் கூற்றுலாம் போட்டு எழுதி, காரணம் கூற்று, பொருந்தாத சொல்ல கண்டுபிடி, அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் எது வருகிறதோ அதை கேட்டுக்கோம். இப்ப நம்ம குற்றியல் ஒரு கேள்விகளுக்கு கொஞ்சம் போயிட்டு அதுக்கு பிறகு நம்ம பொறையுடைய அதிகாரத்தை படிச்சுக்கணும். அதை க்ளோஸ் பண்ணிட்டு அதை திறந்துருங்க. அதுல கூட நான் என்ன பண்றேன், கொஞ்சம் மாத்தி படிக்கிறேன். பாருங்க, ரொம்ப ஈஸியான கேள்வி, அந்த அளவுக்கு உங்களுக்கு குழப்பம் இருக்காது. பார்த்தோன்னே நீங்க சொல்லிடலாம். சொல்லுங்க பார்ப்போம். குற்றியல் உகரம் சொல்லின் இறுதியில் வரும்போது பெரும் மாத்திரை அளவு யார்? நேரடியாக விட எழுதி. குற்றியல் உகரத்துக்கு எத்தனை மாத்திரமா நான் எழுதுனேன் இல்ல, எத்தனை மாத்திரை? அரை, ஒரு மாத்திரை. ஆனா கருத்தில் வரும்போது எத்தனை மாத்திரை? குற்றியல் உகரம் சொல்லிட்டாங்க, அரை மாத்திரை. இரண்டாவது கேள்வி, ஈற்று அயல் பாருங்க, அந்த எழுத்தை நான் அறிமுகப்படுத்துறேன். ஈற்று அயல் எழுத்து நெடிலாக அமையும் குற்றியல் உகரம் எது? கடைசி எழுத்து முந்தைய எழுத்து நெடிலாக அமையக்கூடியது எதுமா? நெடில் தொடர் குற்றியல். நெடில் தொடர் குற்றியல். வல்லின மெய்களின் மேல் ஊர்ந்து வரும் உகரங்கள் யாவும்? வல்லின மெய்னா என்னமா? இக்கு, இச்சு, இட்டு, இட்டு, இட்டு. அது கூட ஊர் என்னமா வருது? குற்றியல் உகரம். வரகு என்பதில் உள்ள குற்றியல் உகரம் உயிர் தொடர் குற்றியல். வெரி குட், வெரி குட். யாருமா உங்க பேர் என்னமா? ஜெயந்தி சார். ஜெயந்தி, ஜெயந்தி. வெரி குட். உயிர் தொடர் குற்றியல். ஏன்னா இருந்திருந்தாதான் இடைத்தொடர் குற்றியல் வரும். அதுதான் புள்ளி வச்சு. அங்க என்ன இருக்கு வரகுல? கூட்டல் என்னமா இருக்கு? இருக்கு. அதனால அதுக்கு பேர் என்னன்னு பேரு? உயிர் தொடர் குற்றியல். குற்றியல் கூட எத்தனை வகைப்படும்? எத்தனை வகைப்படும்? 6 எழுத்துக்கள் தான் 10. குற்றியல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் எத்தனை எழுத்துக்களை கொண்டு அமையும்? 2 எழுத்துக்கள் மட்டும். 2 எழுத்துக்கள். நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி படிக்கிறேன். ஏன்னா இதுல பொருந்தாதது 2 வந்திருக்கு, இன்னொன்று வந்திருக்காடாம. அதை இப்ப பாருங்க, இது நிச்சயமா பார்ப்போம். பாருங்க, குற்றியல் உகரம் அல்லாத உகரம் எவ்வாறு அழைக்கப்படும்? 10வது கேள்வி. முற்றியல் உகரம். இந்த கேள்விகளை எழுதி பாருங்க. எல்லா கேள்விகளும் நான் உங்களுக்கு அங்க படிப்பேன். இப்ப நானு இதான் பொருந்தா சொல்லு பாருங்க. இதுதான் டிஎன்பிஎஸ்சியினுடைய ரொம்ப முக்கியமான ட்விஸ்டட் கொஸ்டின் தான். டிஎன்பிஎஸ்சியினுடைய ஸ்டாண்டர்ட் குற்றியல் உகரம் என்ற வார்த்தையே போட மாட்டான். குற்றியல் உகரம் என்ற வார்த்தையே போடாம என்ன பண்ணிடுவான், கீழ் காண்பவற்றி பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்கும். இன்னைக்கு படிச்சதுல ரொம்ப முக்கியம். வந்துச்சோமா? பகுதி 2 தான். பகுதி 2
டவுன்லோட் ஆன தெரியலையே, டவுன்லோட் பண்ணி ஆகலையா? அப்படியே காட்டிடலாமா? அப்படியே காட்டலாம். ஷேர் ஆகுது இல்லையா? இங்க பாருங்க, சொல்ல முடியுமாடா? பாருங்க, இப்ப பாருங்க, குற்றியலுகிற இந்த வார்த்தையே போடல. டீச்சர் என்ன கேட்கிறாங்க? பொருந்தா சொல்லை கண்டறிது. சொல்லுங்க பார்ப்போம். பாக்கு, கச்சு, பாட்டு, மஞ்சு. என்ன காரணம் சொல்லணும்? மஞ்சு. ஏமா? மீதி 3 வந்து வன்தொடர் குற்றியல் வரும் சார். 3 வன்தொடர் குற்றியல் வரும். இக்கு, இச்சு, மஞ்சு மட்டும் என்னமா? மென்தொடர். வேலையே இந்த வேலைதான். என்ன பண்ணுவோம்? பொருந்தா சொல்லை கண்டறிக. நான் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆ, இ, உ 3 சுட்டு இல்லையா? ஆ, இ, உ, ஏ 4 எழுத்து கொடுத்துட்டு கேள்வி என்னன்னா பொருந்தாத எழுத்தை கண்டுபிடிக்கணும். சுட்டு எழுத்துனே தரல. நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நம்ம சேனல்ல பார்த்துருக்கோம். ஏன்னா அது 3 சுட்டு எழுத்து, இது சுட்டு எழுத்து கிடையாது, வினா எழுத்து. அந்த மாதிரி கேட்பான். பாருங்க, மறுபடியும் அதே மாதிரி போட்டிருக்கோம் பாருங்க. உங்களால் கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிக்க பார்ப்போம். 2வது எழுதுமா பொருந்தா சொல்? அரசு. அரசு. ஏன் அரசு? அரசு நெடில் தொடர் குற்றியல். நெடில் தொடர். அடுத்ததுல பாருங்க, அடுத்தது ஈசி. எஃகு, அழுது, தகுசு, மூழ்கு. இது எல்லாம் ஆயுத எழுத்து இருக்கு, ஆயுத தொடர். அடுத்து பாருங்க, பந்து, சுக்கு, சங்கு, பஞ்சு, இதெல்லாம் வருது இல்லையா? இதை பார்த்தாலே தெரியும். இதை கண்டுபிடிக்க பார்ப்போம். சுக்கு. ஏன்? இது எல்லாம் பாருங்க ஞஞ்சன நமன இல்லையா? பந்து, சங்கு, பஞ்சுலாம் இதுல பாருங்க. இன்னும் கொஞ்சம் கேட்கல பாருங்க, இது பார்த்துருங்க. பாருங்க, பந்து, சுக்கு, சங்கு, பஞ்சு. பாருங்க, ஞஞ்சன நமன. சுக்கு மட்டும்தான் கசரத்தம், அது வன்தொடர் குற்றியல். அடுத்ததுல பாருங்க, அடுத்தது கண்டுபிடிங்க. பாட்டு. பாட்டு. ஜெயந்தி கட்ட கண்டுபிடிச்சிருவாங்க. மீதி எல்லாம் என்னது? இடைத்தொடர் குற்றியல் வரும். பாருங்க, இருக்கு, அது மட்டும்தான் பாட்டு. இது வந்து டிஎன்பிஎஸ்சி அடிக்கடி கேட்கறது. இதுக்கு நம்ம மூளைக்கு பயிற்சி தரும். குற்றியல் ஏன் படிச்சோன்றது உங்களுக்கு தெரியும். பொருந்தாத சொல்லை கண்டறிக. அடுத்ததை கண்டுபிடிக்க பார்ப்போம். புகு, பசு, விடு, காடு. அவசரப்படக்கூடாது. காடு. காடு. ஏன்னா மீதி 3மே முற்றியலுகரம். புகுவும் முற்றியலுகரம் தான், குறில் தான். பசுவும் குறியில தொடர்ந்து வந்திருக்கு, விடுவும் குறியில தொடர்ந்து வந்திருக்கு, காடு மட்டும்தான் நெடில திறந்து வந்திருக்கு. அது மட்டும்தான் குற்றியலுகரம், மீதி 3மே. இதுதாமா இந்த கூர்மை நாம அடைய 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 அந்த இன்னொரு டவுன்லோடு வந்திருக்கா பாருங்க. தேர்ட் பார்ட் வரல, இன்னும் வரல, பரவாயில்ல. இப்ப நம்ம திருக்குறளுக்கு போயிடுவோமா? பாப்பாவே ஏத்திருக்கோம். நம்ம இன்னைக்கு பொறையுடைமை அதிகாரம் படிக்க போறோம். நேற்று நம்ம ஒழுக்கமுடைமை படிச்சோம். ஒரு 7 இருந்து 8 நிமிடத்துல பொறையுடைமை அதிகாரத்தோட வகுப்ப ஒரு 20 அதிகாரங்கள் இருக்கு. முதல் 20 நாள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்தை நம்ம படிக்க போறோம். அந்த அதிகாரத்தினுடைய மூவாளுடைய பொருளோட நம்ம பெரும்பாலும் படிக்கிறோம். மூவாளர் டவுன்லோட் பண்ணி சேர்க்க முடியும்னாலும் சேருமா? பாருங்க, பொறையுடைமை அதிகாரம் நம்ம ஸ்கூல்ல இருந்தே படிச்சுட்டு இருக்கிற ஒரு அழகான குறள். முதல் குறள், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல். எப்படி திருவள்ளுவர் கவனிக்கிறார்ன்றதுதான். கிணறு தோண்டுகிறோம், எங்க நின்றுகிட்டு மண்ணை வெட்டுறோம்? நிலத்திலேயே நின்றுகிட்டு நிலத்தை வெட்டுறோம். தன்னை தோண்டுபவர்களை கூட நிலம் தாங்கி பிடிப்பதை போல நாம என்னமா பண்ணணும்? நம்ம இகழ்பவர்களை பொறுத்து கொள்ள வேண்டும். இது தலைன்னு திருவள்ளுவர் சொல்வார். ஏன் நான் சொன்னேன்? ஏன்னா நம்ம தலையில தான் 5 புலன்களும் இருக்கு. நெய், வாய், மூக்கு, கண், செவி எல்லாம். அத தலைன்னு சொல்லுவாரு. ஒழுக்கமே தலைன்னுவாரு, செவி உணவே தலைன்னுவாரு, அந்த நெருவாரு தலைன்னுவாரு. ஏன்னா நம்முடைய 5 புலன்களுடைய மையமா தலைதான் இருக்கு இல்லையா? தன்னை தோண்டுபவர்களை தாங்குகிற நிலம் போல என்னை திட்டுகிறவர்களை நான் பொறுத்துக் கொள்வேன். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் என்று. இறப்புனாக்கா அளவு கடந்துன்னு அர்த்தம். இறப்புனா சாகிறதுன்னு நினைச்சுக்கணும். சங்க இலக்கியங்கள பியாண்ட் லிமிட்ஸ். ஏன்னா நீங்க திட்டுங்க, அறிவு கட்டவனே, வந்தவனே, போனவனே திட்டுங்க,
லிமிட் தாண்டி என்னென்னமோ திட்டுறீங்க. அதை நான் பொறுத்துக்கிறது தான் குறையுடைய அதிகம். ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் நீங்க திட்டத்தை மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அது அதை விட பெட்டர். அதான் இந்த திருக்குறள். பொறுத்தல் இறப்பினை என்றும் அளவு கடந்து ஒருத்தவன் பேசினாலும் பொறுத்துக்கணும், அதனை மறத்தல் அதனினும் நன்று. அதை நம்ம மறந்து ஞாபகம் வச்சுட்டே இருந்தா அவனுக்கு பிபி சுகர் தான் வரும். நினைச்சு பார்த்தாலும் பிபி வரும் அவன் திட்டினது. அதான் திருவள்ளுவர் உடல் நலத்தோடு மனநலத்தையும் சேர்த்து, இன்மையுள் இன்மை விருந்தொராள் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இன்மையுள் இன்மை விருந்தொராள் கோடு போட்டு திருக்குறள் புத்தகம் ஒண்ணு வாங்கிடுங்க. 18 ரூபாய் 20 ரூபாய்க்கு குளிர் கேசுக்கு முறைக்கு. இன்மைனாக்கா வறுமை. வறுமையிலேயே வறுமை எதுனாக்கா விருந்தினர்களை எதிர்கொள்ள முடியாமல். இன்மையில் இன்மை விருந்துவரால் அவன் வந்தோடனே உங்களுக்கு உணவுட்டீங்க. ஆனா வலிமையில வலிமை எது தெரியுமா? அடுத்தவன் திட்டத்தை பொறுத்துக்க. வறுமையில வறுமை விருந்தினர்களை பார்க்காம வர்றது. வலிமையில வலிமை எதுனாக்கா அடுத்தவன் திட்டத்துக்கு ரியாக்ட் பண்ணாம, ப்ரொவோக் பண்ணாம, ரியாக்ட் பண்ணாம. இன்மையுள் இன்மை விருந்தொராள் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. நிறையுடைமை நீங்காமை வேண்டி பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறைவுடையவனாக, நிறைவுனாக்க ஃபுல்ஃபில்ட், நான் 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கிற மனிதனாக வாழ வேண்டும். பொறை உடைமையும் அதுல நிரம்பி இருக்கணும். எனக்கு செல்வம் இருக்கிறது, ஈகை இருக்கிறது, கொடைத்தன்மை இருக்கிறது, அன்பு இருக்கிறது கிடையாது. அடுத்தவன் திட்டுனா பொறுத்துக்கிட்டாதான் என்னுடைய வாழ்க்கை நிறைவுடையதாக கம்ப்ளீட்டா இருக்கு. 100%. நிறைவுடைமை நீங்காமை வேண்டி வாழ்க்கையின் முழுமை உங்களை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்றால் பொறையுடைமையை போற்றி உங்களுடைய வச்சு. உங்களை யாரும் திட்டி ப்ரொவோக் பண்ணக்கூடாது, கண்டுக்க கூடாது. வேடிக்கை கிராமங்கள்ல சொல்லுவாங்க, சூரியனை பார்த்து நாய் போல சொன்னாங்க. எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. நம்மள ஒருத்தர் திமிர் பிடிச்சவனுமா, ஒருத்தவங்க எல்லாரும் தமிழ்நாட்டில் வைக்கிற பேர் என்னமா லூசு, அரலூசு பேர் வைப்பான். இதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிபி சுகர் தான். பொறுமையா போடுங்க. அடுத்த குரல் சின்ன வயசுல இருந்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஒருத்தாரை ஒன்றாக வையாரே கொடுப்பது வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பதிவு. ஒருத்தார் இருந்தால் தண்டித்தவர்னு பேர். நீங்க என்ன திட்டிட்டீங்கன்னா உங்களை தண்டிக்கிறேன், ஒரு அடி அடிச்சிடுறேன், பெஞ்சு மேல ஏறி நில்லுங்கன்ற, வேற ஏதோ தண்டிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன உலகம் வரலாற்றுல எழுதாது. ஒருத்தாரை ஒன்றாக வையாரை, திருப்பி தண்டிச்சவங்களை கணக்கே எடுக்க மாட்டாங்க. யாரை தெரியுமா தங்க மாதிரி வச்சு காப்பாத்துவாங்க, பொறுத்து கொண்டு அவ்வளவு தூரத்துக்கையும் பொறுத்து. காந்தியடிகளை தென்னாப்பிரிக்காவுக்கு போன போது ட்ரெயின்ல ஒருத்தவர் எட்டி உதைச்சார். கூகுள் தென்னா ஒரு பேர் கிடையாது. காந்தியடிகள் என்ன பண்ணாரு, ஜெயிலுக்கு போன உடனே அவருடைய எட்டி உதைச்சார்ல, அவருடைய பாதம் பதிஞ்சிருந்தது வழியில, அந்த அளவுக்கு செருப்பு தைச்சார். செருப்பு தைச்சு அவர்கிட்ட அடுத்த நாள் வரும்போது 2 செருப்பு திட்ட கொடுத்தார். அவர் தான் தென்னாப்பிரிக்காவில காந்தியத்தை பின்பற்ற முதல் தொண்டரே. உதைச்சவருக்கு என்ன பண்ணாரு, நாங்க சின்ன வயசுல நாட்டு பாடல்ல எழுதி சின்ன வயசுல பாடிருக்கோம், வரி என்னால மறக்கவே முடியாது. தோலை எடுத்தார், செருப்பும் தைத்தார், தொழிலில் சிறந்த மேதையானார்னு ஒரு வில்லுப்பாட்டு மாதிரி எங்க ஸ்கூல் வாதியார் எழுதி பாடியிருப்பாங்க. காந்தியடிகள் அங்க அவருடைய பேரை தேர்ந்தீங்கன்னா கூட கூகுள்ல தெரியும். அடுத்து 6வது குறள். ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும். பொன்றுதல் என்றால் இரத்தல். பொன்றுதல் என்றால் இரத்தல். ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், தண்டித்தவங்களுக்கு ஒரு நாளைக்கு மகிழ்ச்சி. நீங்க என்ன திட்டுறீங்க, உங்களை நான் அடிச்சுட்டேன், உங்களை திட்டேன், உங்களுக்கு சாப்பாடு கிடையாதுன்னு, சம்பளம் கிடையாதுன்னு தண்டனை கொடுத்துட்டாக்கா ஒரு நாளைக்கு தான் எனக்கு மகிழ்ச்சி. நான் பொறுத்து போயிட்டேன்னு வச்சுக்க, நான் சாகுற வரைக்கும் எனக்கு புகழ் இருக்கணும். ஒன்றும் துணையும் என்பது சாகுற வரையில், இறக்கும் வரையில். திறன் அல்ல தற்பிறர் செய்யினும் கொடுப்பது. நோனந்து அறநல்ல செய்யாமை நன்று, திறனல்ல தற்பிறர் செய்யினும். என்னுடைய தகுதி வேற, நான் பிஇ படிச்சிருக்கேன், 3 MA படிச்சிருக்கேன், எல்லாம் பண்ணிருக்கேன். ரோட்ல வரும்போது டிராபிக்ல வர்றவங்க அதெல்லாம் தெரியுமா? அவன் என்ன கேட்கிறான், என்ன பெருசு வீட்டுல சொல்லிட்டு வேண்டியான்றான். என் தகுதி அவனுக்கு தெரியல. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனந்து, அதற்காக வருத்தப்பட்டு அறனில்லாத செயல்களை நான் செய்யக்கூடாது. நான் அவங்ககிட்ட இறங்கி போயிட்டு அடிக்கட்டு நாய்
நீ தண்டை சொல்லிட்டு அவன் என்ன ஓய்ந்து அடிச்சான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அகாடமி 2 பேரை கூட்டி போலீஸ் கேட்கிறான். தகுதி இல்லாத வேலைகளை ஒருத்தன் செய்தா கூட வருத்தப்பட்டு அறமில்லாத செயல்களை நாம் திறனல்ல தற்குறள் செய்யணும். நோ நொந்து, நோ என்பது ஒரு சொல் ஒரு மொழியில ஒரு எழுத்து ஒரு மொழியில உயிர் வச்சு மட்டும் அனுப்பியிருக்கோம். மத்தனா அடிப்போம், ஒரு நாள் படிப்போம். நோனா துன்பம்னு அர்த்தம், நோயினர். அதற்காக துன்பப்பட்டு என்ன பண்ணிடக்கூடாது, எத்திக்ஸ் இல்லாம அறமல்லாத செயல்களை மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தன் தகுதியான் வென்றுதல். மிகுதியான் நம்ம ஒருத்தவங்களுக்கு இடம் தரோம், தம்பி கடவுள் அப்பா வாங்க அகாடமியில உட்கார்ந்து இது பண்ணிக்க முதல்ல நம்ம உட்கார வச்சோம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, முதல் நாள் உட்கார்ந்து இருந்தீங்க, அடுத்த நாள் கால் மேல காலை போட்டு உட்கார்ந்தீங்க. முதல் நாள் வந்தோடனே ஐயா வணக்கம் ஐயா எழுந்தீங்க. 8 நாள் ஆன பிறகு எழுந்திருக்கு. 10வது நாள் நம்ம குனிஞ்சே அவர் வந்துட்டு போறாரு, குனிஞ்சே போறது. ஆனால் என் கூட பழகின பழக்கத்தால நீங்க லிமிட் தாண்டினா கூட மிகுதியான் மிக்கவை செய்தாரு அவர் லெவலுக்கு இறங்கி போயிட்டு என்னன்னா நம்ம தகுதியால ஜெயிச்சுட்டு போனதை தவிர அவர்கிட்ட போயிட்டு ஏன் எனக்கு வணக்கம் சொல்லுங்க, இருந்தாலும் வணக்கம் சொல்ல சொல்றாருயா. மிகுதியான் மிக்கவை செய்தியார். நம்ம கூட பழகுகிற பழக்கத்தால் தகுதியற்ற செயல்களை செய்பவரை நம்முடைய தகுதியாலதான் வெல்லணுமே தவிர லெவல் இறங்கி. துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வா இன்னா சொல் நோக்கிற்பார். திருவள்ளுவர் கம்பேர் பண்றாரு. துறவுகள் தான் தூய்மை உடையவங்க சொல்றாங்கல்ல, அவங்களை விட நல்லவங்களா தூய்மை உடையவங்களா யாரு? இறந்தார்னா இப்பதான் சொன்னேன், அளவு கடந்த தீய சொற்களை பேசுறவங்களை பொறுத்துக்கிறவன் இருக்கிறான்ல, அவன் துறவியை விட நல்லவன். துறவிகள் தான் தூய்மை உடையவங்கன்னு சொல்றீங்கல்ல, அவங்களோட தூய்மையானவங்க ஒருத்தர் சொல்றையா யாரு? கேவலமா திட்டவங்களை பொறுத்துக்கிறவன் இருக்கிறான்ல, அவன் துறவிகளை விட. துறந்தாரின் என்பது 5ஆம் வேற்றுமை உருவு, ஒப்புமை பொருள். வேற்றுமை உருவுகளை ஒரு நாள் நம்ம படிச்சாதான் வல்லெழுத்து மிகும் இடம் மிகாமிடத்து கண்டு. 2ஆம் வேற்றுமை விரிவந்தால் வல்லெழுத்து மிகும். நானா பாடத்திட்டம் வரும்போது நடக்கும். இது 5ஆம் வேற்றுமை உருவு. உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின். சிலர் பேர் உண்ணா நோன்பு இருப்பாங்க. இன்னைக்கு இதை கண்டித்து உண்ணா நோன்பு சம்பளம் தரல. உண்ணாது நோற்பார் பெரியர், சாப்பிடாம பட்டி இருக்கிறது பெரியவங்களுடைய செயல். இன்னைக்கெல்லாம் யாரும் உண்ணா நோன்பு இருக்கிறது இல்லை. உண்ணா நோன்புக்கு பின்னாடியே பிரியாணி இருக்கும், சாப்பிட்டு. காந்தியடிகள்லாம் 48 நாள் சாப்பிடாம இருந்தார். நீங்க அவருடைய வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வாழ்ந்தார் காந்தியடி. அவருடைய உடம்புல இருந்த கொழுப்புக்கு அவ்வளவு. நீங்க அடுத்து டிஎன்பிஎஸ்சி பரிச்சை எழுதுற வரைக்கும் தண்ணி தான் குடிப்பனாலும் உங்க உடம்புல இருக்க கொழுப்பு அவ்வளவு உங்களை காப்பாற்றும். நம்ம தெரியாம இருக்கிறோம். 10 நாள் பட்டினி இருந்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில ஜெயிச்சிடலாம். வெறும் சாப்பாடு வெள்ளச்சோரை ஒதுக்கி வச்சுட்டு வெறும் காய்கறி எலுமிச்சம்பழம் ஜூஸ் இதுவே சாப்பிட்டீங்கனாலே மூளை பயங்கர தெளிவடைஞ்சிரும், முகம் தெளிவடைஞ்சிரும், அறிவாற்றல். காந்தியடிகள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு, உயிர் காக்கும் உண்ணா நோன்பு. இந்த புத்தகம் நம்ம ரெஃபரன்ஸ் புக்ல இருக்கு, நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. நீங்க உண்ணா நோன்பு மட்டும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற தலைவலி, ஆஸ்துமா, முதுகு வலி, இடுப்பு வலி, இதய நோய், இதய ஓட்டை எல்லாம் தெரியும். அது யாரும் இருக்கிறது இல்லை. நீங்க போய் கூகுள் அப்புறம் நேரம் கிடைச்சுன்னா போய் படிச்சு பாருங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறது. இரவு உணவை சாயந்தரம் 6 மணிக்கு முன்னாடி சாப்பிடணும், அடுத்து நாளை காலைல 10 மணிக்கு தான் சாப்பிடணும், நடுவில் தண்ணி குடிக்கலாம். இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சர் இருந்தா கூட சரியாயிடும். இதை அமெரிக்காவிலையும் ஐரோப்பாவிலையும் பெரிய பெரிய யூடியூப்ல வெளியிட்டு எல்லாரும் பின்பற்றிட்டு இருக்கிறான். நீங்க டிஎன்பிஎஸ்சில பாஸ் பண்றதுக்கு இதான் பாருங்க. இரவு உணவு 8:30 வர சீக்கிரம் போய் சாப்பிடுங்க. நாளை காலையில 8:30 9 மணிக்கு சாப்பிடாம இருக்க மூளை பயங்கர ஆக்டிவ் ஆயிடும். உடம்புல இருக்கிற எல்லா கழிவுகளும் வெளியேறிடும். டீடாக்சிபிகேஷன் ஆயிடும். மூட்டு வலி, முதுகு வலி, கண்ணு வலி, காது வலி எல்லாம் போயிடும். பயங்கர எனர்ஜியா இருக்கும். திருவள்ளுவர் சொல்றாரு, உண்ணாது நோற்பார் பெரிய. உண்ணாது நோன்பு இருக்கவங்க தான் பெரிய ஆளு. ஆனா அவங்க லிஸ்ட்ல கீழே இருக்கிறாரு. இவங்க அடுத்த ஆளா யாருக்கு? பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். உண்ணாது நோன்பு இருக்கிறவங்க டாப்ல லிஸ்ட் வச்சிருந்தீங்கல்ல, அவங்களுக்கு கீழே இறக்கிடுவீங்க. அவங்க மேல ஒரு ஆளை சேர்த்துக்கோ. யாரு? அடுத்தவன் திட்டதெல்லாம் பொறுமையா பொறுத்துக்கிறான்ல, அவனை லிஸ்ட்ல வச்சுட்டு
பப்ளிக் எடுக்கிறவன அடுத்து வைடான்ட்டார் டிஆர்பி ரேட்டிங், இவங்களை கீழே இறக்கிடுறான்ட்டார். ஐபிஎல் போயிட்டு இருக்கு இல்லையா, ரேங்கிங்ல முன்னாடி பின்னாடி வர்ற மாதிரி சாப்பிடாதவங்க தான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வைக்கணும் உலகம். ஆனா திரும்ப சாப்பிடாதவங்க கீழே இறக்குது, அடுத்தவன் வாய் சொல்ல பொறுத்துக்கிறவன மேலவை. உன்னாடு நோற்பார் பெரிய பிறர் சொல்லும் முன்னாச்சொல் நோற்பார். நமக்கு பிடிச்ச இந்த அதிகாரத்துல ஒரு குரலை சொல்லிட்டு வாய்ப்பை இருந்துச்சுன்னா பார்க்காம சொல்றது நல்லது, பார்த்து சொன்னாலும் தப்பு. சொல்லுங்க ஆன்லைன் பிள்ளைகள் முதல்ல சொல்லுங்க. மணிகனும் இன்னைக்கு தொழில்நுட்ப சிக்கல் இருந்துச்சு, உறுதியா நாளைக்கு இருக்காது. சொல்லுங்க, உங்களை பார்த்து சொல்லலாம், தெரியலன்னா பார்த்து சொல்லலாம், முடிஞ்சளவு மனப்பாடம் பண்ணி. இந்த ஆடியோ இன்னைக்கு நைட்டு அனுப்பிடுவேன், நேற்று ஒழுக்கமை அனுப்பியிருக்கேன், இன்னைக்கு புறவுடைய அனுப்பி கேட்டுக்கிட்டே இருக்கணும். சினிமா பாட்டை மனப்பாடம் பண்ற மாதிரி இந்த 200 திருக்குறள் 20 அதிகாரம் எந்த சொல் கேப் போட்டா தீர்ப்பிச்சு என்ன பண்ணுவான்னா, துறந்தாரின் தூய்மை உடையரை தூக்கிடுவான், கீழே அர்த்தம் தருவான், உடையர் நடையர் படையர் சடையர் தருவான். எல்லாத்தையும் போய் பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஹால்ல ஒரு கரெக்டாவே இருக்கு மாதிரி தெரியும். என்னடா இது ரொம்ப மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒரு வினாடியில உடையர் போட்டு 3 செகண்ட் தான் முடியும். சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச குரல் சொல்லுங்க. இதுல பொறை உடைமை போற்றி ஒழுகும். ஆன்லைன் பிள்ளைகள் ஆன்லைன் பிள்ளைகள் 8வது குறள் ஐயா. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று. ஐயா, திறன் அல்ல தன் பிறர் செய்யினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று. மோகன்குமார் தான். வாசிக்கவா? சரி கேக். ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர், பொறுத்தாரை பொன் போல் பொதிந்து. பொறுத்தல் இருப்பென என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரை பொறுத்தல் பொறுத்தல். இந்த கிளாஸ்ல நாம செவ்வாய் புதன் முன்னாடி நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம வந்து தமிழ் ஆப்ஷன் நீங்க தமிழ் கிளாஸ் மட்டும் ஜாயின் பண்ணீங்கன்னா 3000 ஃபீஸ் கட்டா வரும். தமிழுக்கும் கணக்குக்கும் கணக்காகவும் 3000. ஜாயின் பண்ணீங்கன்னா அகேடமிக் இது வந்து எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கு. அகாடமிக் வந்து படிச்சுட்டே இருக்கும், தொகுத்து டெஸ்ட் செய்யலாம், எல்லா போர்டையும் கேட்கலாம், ஆப் வழியாக இருக்கிறோம். இங்க அகாடமிக் வரும்போது ஸ்கேன் பண்ணி முக்கியமான விஷயத்தை சொல்லுவோம், அதுக்கு இது பயன்படும். எக்ஸாம் பண்ணா கரெக்டா வரும்போது முதல் பேட்ச் செய்யறதா தமிழுக்கு வந்து 3000, உறுதியாக அடுத்த பேட்ச் வந்து தமிழுக்கு 5000 இந்த வந்து 3000 ரூபாய் 19ஆம் படிப்பு வந்து மே 15 நடந்தது. ஒரு அவசரம் அப்படிங்கிற 4 புத்தகம் முக்கியம் 3000 ரூபாய் கட்டிக்கலாம். மாற்றுத்திறனாளிகள் திருநெல்வேலி 50% அவங்க 1500 ரூபாய். நன்றி, மகிழ்ச்சி. நல்லதான் நம்ம தமிழ் பகுதியில் நாளைக்கு கணக்கு
எனக்கு ஒரு shortcut இருக்கு. நாளைக்கு free demo class கூட நன்றிமா.